அந்த நஞ்சன் மயில 2 பேர் இருக்காங்களே, இவ்வளவு நல்ல மனுஷங்க தெரியுமா? நானும் சத்தம் கேட்டு வெளியே வரும், அந்த இருட்டுல 2 பேரும் அந்த மர வீட்டுக்கு கீழே நிக்கிறாங்க அத்தை. கிராமத்துல யானையை விரட்டுற வெடி சத்தம் கேக்குது. உடனே இவங்க கையில நெருப்போட தயாரா இருக்காங்க. எப்பா சரியான பாதுகாப்பு. மனுஷங்க இப்படியும் இருக்காங்களா? எவ்வளவு நல்ல மனசு பாத்தியா? ஆமா அத்தை, அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த நஞ்சனுக்காக இவர் இளவெட்ட கல்ல தூக்குனாரு இல்லையா, அதுக்காக அந்த நஞ்சன் இவரை கூட பிறந்த அண்ணனை ஏத்துக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் அந்த உரிமையை கொடுத்துட்டே இருந்தாரு. கேட்கவே நெகிழ்ச்சியா இருக்கு கண்மணி. 2 நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்த இல்லையா? ரொம்பவே அத்தை. காவேரி, நீ எப்ப வருவேன்னு கேட்டுட்டே இருந்தா. அவகிட்ட பேசிட்டியா? இவ அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இதையெல்லாம் பேசிட்டு இருக்கணுமா? வேற எந்த நேரத்துல பேசுறது? என் பேரனோட வாழ்க்கையவே பாழடிச்சவதான அவ. ஆண்டவ அவளுக்கு தண்டனை தானே கொடுத்திருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாட்டி, கடனாதான் கேக்குறேன் பாட்டி, எப்படியும் திருப்பி தந்துருவேன். உயிரை காப்பாத்தணும், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க பாட்டி. ஒத்த பைசா கொடுக்க முடியாது. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை உடைச்சவளுக்கு நான் எப்படி மனசார பணம் கொடுக்க முடியும்? உங்க அம்மாவுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன? முதல்ல 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் கண்மணி, சிவகாமி, என்கிட்ட கேட்ட மாதிரி இந்த வீட்டுல யாருகிட்டயும் கடன் கேட்க கூடாது சொல்லிட்டு என் பேர அன்பு கிட்ட காசுன்னு கேட்கவே கூடாது. எங்க குடும்பத்தோட நிம்மதியவே கலைச்சவாங்க. இப்போ எங்க குடும்பத்தோட பணம் மட்டும் வேணுமா அவளுக்கு? அன்பு கிட்டயோ யாருகிட்டயாவது உங்க அம்மா மருந்து செலவுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். சொல்லி முதல்ல கிளம்புங்க 2 பேரும். வேற என்ன வேணும் உனக்கு? ஐயோ அத்தை, அந்த ஷூட்டிங் ஆர்டர் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அங்கதானே ஒரு ட்விஸ்ட். அந்த மேனேஜரோட கார்டை உங்க பேக்ல இருந்து எடுத்து பிக் மம்மி என்கிட்ட கொடுத்தாங்க. இப்பதான்